நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. டாப் 12 தமிழ் டப்டு மூவிஸ்ல டாப் 6 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டேரக்டா இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்க. ஐஸ் எயிட் சீரீஸ்ல எல்லா படமும் நல்லா தான் இருக்கும். தமிழ் டப்பிங்கும் டீசெண்டா காமெடியா இருக்கும். மெயினா இந்த படத்துல வர சித் அப்படின்ற தேவாங்கு பண்ற காமெடி தான் ஹைலைட். இங்கிலீஷ்லயே அது பண்ற காமெடி நல்லா இருந்தாலும் தமிழ்ல வாய்ஸ் டைலாக்ஸ் சூப்பரா இருக்கும். யூஸ்வலா ஏதாவது ஒரு டிசாஸ்டர்ல இருந்து தப்பிச்சு போற மாதிரி தான் எல்லா ஐஸ் ஏஜ் படமும் இருக்கும். சோ எல்லா படத்துலயும் யானை, புலி, தேவாங்கன்னு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத அனிமல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணும். அண்ட் அந்த டிராவலுக்கு நடுவில் வர பிரச்சனையும் நடுவில் வர காமெடியும் சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த எல்லா படத்தையும் ஒரு காமனான விஷயம் என்னன்னா, ஸ்கிராட் அப்படின்ற ஒரு அணில ஒரு நட்டை சாப்பிட்டு ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு கோளாறு பண்ணி விட்டுரும். அந்த சின்ன கோளாறு பெரிய பிரச்சனையா மாறி அந்த பிரச்சனையில தான் மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் மாட்டிப்பாங்க. 2002ல இருந்து 5 பார்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் அந்த அணில அந்த நட்டை சாப்பிடவே இல்லை. அயக்கூடாதா தங்கம், அவனை யாரா கலாட்டா பண்ணதே? நான் இல்லப்பா. என்கிட்ட மாட்டீங்கன்னா பிச்சை எடுத்துருவேன். பிச்சை எடுக்கிற மூஞ்ச பாரு. எவன்டாரே தைரியம் இருந்தா முன்னாடி நின்னு பேசுறோம். கோயில மாதிரி ஓடி ஓடிய கூடாது. ஏண்டா அவனை போட்டு இப்படி துன்புறுத்துறீங்க? வந்துட்டீங்களா? தப்பிச்ச. கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் என்ன புதைச்சு பால் ஊத்தி இருப்பானுங்க. கொஞ்சம் என்ன வெளியே எடுத்து விடுங்கடா. ஜாக் ஸ்பேரோ அப்படின்ற ஒரே ஒரு கேரக்டர் தான் மொத்த பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் சீரிஸோட ஸ்ட்ரென்த். அண்ட் ஜாக் ஸ்பேரோவை ஜானி டெப் நடிச்சிருப்பாரு. எப்பவுமே ஒரு போதையில திமிரா காமெடியா பேசுற ஒரு கேரக்டருக்கு ஈக்குவலா வாய்ஸ் மேட்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் தமிழ்ல அதை ரொம்பவே நல்லா பண்ணிருப்பாங்க. ஜாக்கி சானுக்கு வாய்ஸ் கொடுக்கறவர் தான் ஜாக் ஸ்பேரோக்கும் கொடுத்திருப்பாரு. அண்ட் இந்த சீரிஸ்ல இருக்கிற 5 படமும் ஃபேண்டசி சப்ஜெக்ட் அப்படின்றதுனால தமிழ் டைலாக்ஸ்லாம் இவங்க இஷ்டத்துக்கு எழுத முடியாது. இங்கிலீஷ்ல வர டைலாக்ஸ் அப்படியே தமிழுக்கு மாத்திருந்தாலும் ஹியூமர்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அண்ட் இந்த படத்துல லோக்கலான ஸ்லாங்ல பேசி டபுள் மீனிங் ஜோக்ஸ்லாம் வச்சுதான் ஆடியன்ஸ் சிரிக்க வைக்கணும்னு இல்ல. ஜானி டெப் வாயை கூட திறக்காம நடிப்பிலே சிரிப்பு காமிச்சிட்டு போயிடுவாரு. ஏய் ஜாக், எங்க போற? நான் தான் வில்லியம் டர்னர். எப்படி சிக்குச்சு? என்னடா வெட்டி பச்சை இறக்கி விடு. இவட பாத்தில புல்லு தட்டா கூட பல்ட்டி அடிச்சு பல்லு பத்தி எகிரி போ. அதுவும் இல்ல இதுவும் இல்ல, வெட்டி போடு. 2000ல வந்து ஜாக்கி சானோட இன்னொரு ஆக்ஷன் காமெடி படம் தான் ஷாங்காய் நூன். யூஸ்வலாவே ஃபைட் சீன்ஸ்ல ஜாக்கி சான் ஆன்னு சொன்னாலே தமிழ் டப்பிங்ல ஆ ஆ இ உ ஏ அக்கு வரைக்கும் சொல்லுவாங்க. அண்ட் ஜாக்கி சான் படம்னாலே ஒரிஜினலா வர டைலாக்ஸ்க்கும் தமிழ்ல வர டைலாக்ஸ்க்கும் சம்பந்தமே இருக்காது. பட் இருந்தாலும் தமிழ்ல தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு ஜப்பான்காரன் திருநெல்வேலி பாஷை பேசின்னு இருப்பான். ஜாக்கி சானுக்கு ஃப்ரெண்டா வர கேரக்டர் மதுரை பாஷை பேசின்னு இருப்பான். இந்த மாதிரி படம் ஃபுல்லா ஏகப்பட்ட பண்ணு இருக்கு. கேக்குறேன் சொல்லு. ஏதா ராயி அவரோட சேர்ந்து நீயும் போல பணத்தை நான் எடுத்துக்கிறேன். கையை தூக்குவேன். இனி நான் தான் தலைவன். ஃபுட்பால்ல குங்ஃபு யூஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் ஷாவ்லின் சாக்கர். ஸ்டீஃபன் சவ் தான் இந்த படத்தோட ஹீரோ அண்ட் டைரக்டர். இந்த படத்தை நீங்க தமிழ்ல தான் பார்க்கணும்னு இல்ல, கேண்டோனீஸ்ல சப்டைட்டில்லாம் பார்த்தா கூட சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு எல்லா கேரக்டர்ஸோட நடிப்பும் பவர்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் பார்த்த எல்லா படத்துலயும் ஏதாவது 1-2 கேரக்டர்ஸ் தான் நல்லா காமெடி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அது போக்குல காமெடி பண்ணிருக்கும். நார்மலாவே காமெடியா இருக்கிற படத்தை தமிழ்ல இன்னும் காமெடி டப்பிங் பண்ணதுனால படம் ஃபுல்லா சிரிச்சினே இருக்கலாம். கமான் வாங்க, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. Thank you. எங்க ஆட்டத்தை ரசிக்க வந்த உங்களுக்கு thank you. உங்க எல்லாரோட ஆதரவுக்கு நன்றி. Thank you. அவங்க பெருக்குற ஆயாங்கடா. ஆயா வரந்தானே பாயா வரந்தானே. உங்க ஆதரவு எங்களுக்கு வேணும். வாயை மூடிட்டு போங்க இங்க இருந்து, இல்ல ஆளை விட்டு துரத்திடுவோம். முதல்ல இந்த தொடக்கத்தை பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது அதே ஸ்டீஃபன் சவ் டைரக்ட் பண்ணி நடிச்ச படம் தான் குங்ஃபு ஹஸ்ல். ஒரு குரூப் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு காலனில இருக்கிற மக்களை எப்படி காப்பாத்துறாங்கன்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்திலயும் சரி ஷாவ்லின் சாகர்லயும் சரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸை கிளவரா யூஸ் பண்ணிருப்பாங்க. 2 படங்கள்லயும் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் எல்லா ஆடியன்ஸும் இந்த படத்தை இன்ட்ரெஸ்டா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இந்த படத்துல ஹவுஸ் ஓனர் கேரக்டர்ல ஒரு பொம்பளை வரும். அது கொடுத்த தமிழ் வாய்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். நாமா குண்டம்மா நீதான் உங்களுக்கு தலைவியா? வாய முடுற சோமாரி. இந்த பார், நான் சோமாரி இல்ல கோடாரி. கோடாரி இல்லடா மொல்ல மாதிரி. அடிக்காத. பட்ட கேப் மாதிரி பஜார்ல உஜாரா விடுற. அடிக்காதன்றல. புடிச்சவிக்கி. அடிக்காத. செருப்பு பிஞ்சிரும். ஏய் என்னடா ஓடுற? பல்ல ஊதிரும்.
நீ பார்த்ததுலேயே பெஸ்ட் தமிழ் டப்டு ஃபிலிம் எதுன்னு கேட்டா எல்லாருமே இந்த ஷாங்காய் நைட்ஸும் ஷாவ்லின் சாக்கரும் தான் சொல்லியிருந்தோம். டெட்பூல் பாக்குற வரைக்கும் அந்த அளவுக்கு தமிழ் வாய்ஸும் காமெடியும் டெட்பூல்ல பக்காவா மேட்ச் ஆயிருந்தது. ஊமையா இருக்கிற கேரக்டருக்கு தமிழ்ல டயலாக் கொடுக்குற நம்ம ஆளுங்க எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்கிற எல்லாரையும் கலாய்ச்சிட்டே இருக்கிற ஒரு கேரக்டருக்கு எப்படி டயலாக்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங் நல்லா இருக்குன்ற காரணத்துக்காக நிறைய பேர் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்தாங்க. இது வரைக்கும் அந்தந்த படத்துல இருந்து நல்ல கிளிப்ஸ் மட்டும் போட்டாங்க. டெட்பூலுக்கு முழு படத்தை தான் போடணும். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச சில சீன்ஸ் மட்டும் போடுறேன். என்னம்மா ஸ்டேட்டஸை மாத்திட்டு இருக்கியா? அப்போ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்க்கா. சரிதான், இவனுங்களை கட்டிக்க போற ஆம்பளைங்களோட நிலைமையை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கேன். 12 படம் பார்த்தாச்சு. ஆனா ஸ்பெஷல் மென்ஷன்ல இன்னும் ஒரு படம் இருக்கு, ஹேங் ஓவர். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து பேச்சுலர் பார்ட்டி போவாங்க. அங்க எவனோ ஒருத்தன் காணாம போயிடுவான். மிச்சம் 3 பேர் சேர்ந்து அவனை கண்டுபிடிப்பாங்க. இந்த ஒரு கதையை வச்சு 3 பார்ட்ஸ் எடுத்துறாங்க. அண்ட் இது ஒரு பச்சையான அடல் படம் அப்படின்றதுனால இந்த படத்தை தமிழ்ல டப்பிங்கே பண்ணல. எந்த தியேட்டர்ஸ்லயும் இந்த படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகல. ஆனா வேற யாரும் இந்த படத்துக்கு தமிழ்ல கண்டாப்பினா டைலாக்ஸ் எழுதி டப்பிங் பண்ணி இன்டர்நெட்ல விட்டு அதுவும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. டைலாக்ஸ்லாம் பச்சை பச்சையா இருக்கும். A to Z எல்லா கெட்ட வார்த்தையும் வரும். பட் 3 பார்ட்ஸும் நல்லா தான் இருக்கும். வேணும்னா 18 வயசுக்கு மேல உள்ளவங்க டவுன்லோட் பண்ணி ஹெட்செட் போட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் வேற என்ன வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.